நிர்மலா, ஸ்ரீ வண்டியில தூங்கிட்டு இருக்கா. அவ எழுந்திரிச்ச உடனே இந்த பாலை கொடுத்துரு. சரி அண்ணி. அப்புறம் நான் ஊருக்கு கிளம்புறேன். நீங்க உடம்ப பாத்துக்கோங்க. நிர்மலா, நீயும் உடம்ப பாத்துக்கோ. அத்தையும் நல்லபடியா பாத்துக்கோ. சரி அண்ணி. நீ அங்க போய் சேர்ந்த உடனே போன் பண்ணு. நட்ராஜ், நான் அங்க போன உடனே உனக்கு சாக்லேட் ஸ்வீட்ஸ் எல்லாம் வாங்கி அனுப்புறேன். சரி அத்தா. சாக்லேட்லாம் ஒண்ணும் வேண்டாம். கவலைப்படாத, வாங்கி அனுப்புறேன். பாட்டி, நான் கிளம்புறேன். உடம்ப பாத்துக்கோங்க. அண்ணனுங்க அண்ணி எல்லாரையும் பாத்துக்கோங்க. என்ன வரேன். பாத்துக்கிறேம்மா. நடராஜ், நீ நல்லா படிக்கணும். என்ன? அப்பா சொல்றதெல்லாம் கேட்கணும். அப்பாவை கஷ்டப்படுத்த கூடாது. என்ன? சரி பாட்டி. புரியுதா? பாட்டி ஊருக்கு போயிட்டு உனக்கு போன் பண்ணி பேசுறேன். சரியா? வரேன் கிழவி. ஆகட்டும்மா, போயிட்டு வாமா. இத பாருமா, இந்த வீட்டுக்கு வந்த நாள்ல இருந்து நீ எனக்கு ஒரு நல்ல மருமகளா நடக்கல. பரவாயில்ல. ஆனா நான் அதை எதையும் பெருசுப்படுத்த விரும்பல. பழசையெல்லாம் விட்டுரு. என்ன பத்தியும் பரவாயில்ல. ஆனா என் புள்ள பாவம். அவனுக்காவது நீ ஒரு நல்ல பொண்டாட்டியே நடந்துக்கோ. தயவு செஞ்சு அவன் மனசு நோகடிக்காது. அவனை கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கோ. அவன் இப்ப பழைய மாதிரி இல்ல. கவலை எல்லாம் மறக்கிறதுக்காக புதுசு புதுசா எதையோ பழகிக்கிட்டு உடம்ப கெடுத்து வச்சிருக்கான். நான் இது எனக்காக கேட்கல, என் பிள்ளைக்காக கெஞ்சுற. தயவு செஞ்சு அவனுக்கு ஒரு நல்ல பொண்டாட்டியே நடந்துக்கோ. உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். சரிப்பா. வரேன் கிழவி. சிதம்பரம் ஐயா. யாரு? சிவசாமி ஐயா. வாங்கயா, வாங்க, உள்ள வாங்க. வாங்க உட்காருங்க. வாங்கயா, உட்காரு. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். சௌக்கியமா இருக்கியம்மா? இருக்கேங்க. பவானி போன் பண்ணிச்சுன்னு மாமா சொன்னாரு. ரொம்ப சங்கடமாயிருச்சு. என் பையனை பார்க்க தான் சிங்கப்பூர் போயிட்டு இருக்கேன். சரி, ஒரு வார்த்தை சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். கிளம்புங்கயா. அங்க போய் பாக்குறவங்கள பார்த்து சீக்கிரம் தம்பி இங்க கூட்டியாங்க. பாவம், அம்மா ரொம்ப நொந்து போயிருக்கிறாங்க. ஆமாய்யா, அவ மனசு ரொம்ப உடைஞ்சு போயிருக்கா. அவளுக்காக தான் நான் இப்ப சிங்கப்பூருக்கே போறேன். நாங்க பாவம் பண்ணிருக்கோம், அதான் இப்படி ஒரு பிள்ளையை பெற்றிருக்கோம். ஐயோ, அந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க. உங்களுக்கு ஒரே பையன். எனக்கும் ரமேஷுக்கு நடுவில் எவ்வளவோ மனஸ்தாபம் வந்துச்சு. ஆனா இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே மனசுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஆமாங்க, அப்பா விஷயத்த சொன்னதும் எனக்கு ரொம்ப சங்கடமா போயிடுச்சு. நம்ம பசங்க என்னதான் தப்பு பண்ணாலும் அவங்களுக்கு ஏதாச்சும் ஒண்ணுனா நம்ம மனசு பதறி போயிடுது. ஆனா அதுங்களுக்கு தாங்க புரியவே மாட்டேங்குது. இல்லம்மா, நாங்க அவனுக்கு வாழ்க்கையில எந்த ஒரு குறையும் வைக்கலம்மா. ஆனா அவையே எங்களுக்கு இப்படி ஒரு குறையா இருக்கான்னு தான் தெரியல. இந்த பாருங்கய்யா, அதையே நினைச்சுக்கிட்டு இருக்காதீங்க. சீக்கிரம் போங்க, நடக்க வேண்டியதை கவனிங்க. அது தாமதிக்கப்படாது இல்ல. கிளம்புங்க. சரி, வரேங்க. போயிட்டு வாங்கய்யா, எல்லாம் நல்லபடியாவே நடக்கும். நீங்க பவானிக்கு ஏதாவது தகவல் சொல்லி விடுறீங்களா? வேணாங்க, அது அடிக்கடி போன் பண்ணிட்டு தானே இருக்கு. கேட்டதா சொல்லுங்க, உடம்ப பாத்துக்க சொல்லுங்க, ஜாக்கிரதையா இருக்க சொல்லுங்க. சரிங்க, அப்ப நான் வரேன். போயிட்டு வாங்க, தைரியமா போயிட்டு வாங்க. என்ன உதவி வேணாலும் தயங்காம பவானி பொண்ணு கேளுங்க. நான் அதுகிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன் போன்ல. அட்ரஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன் கார்டுல. சரிங்க. நீங்க பண்ண இந்த உதவிக்கு நான் என்ன பதில் உதவி செய்ய போறேன்னு எனக்கு தெரியல. நீங்க பதில் உதவி எல்லாம் ஒண்ணு பண்ண வேண்டாங்க. ரமேஷ் நல்லபடியா திரும்பி வந்துட்டோம். ஆனா எங்க பவானிய திரும்ப தொந்தரவு பண்ணாம இருந்தா அதுவே போதும். இந்த பர்மா, இந்த 5 வருஷமா எங்களுக்கு மகனே கிடையாதுங்கிற புத்திர சோகத்தை நாங்க எல்லாரும் அனுபவிச்சிட்டோம். இப்ப ஏதோ யதார்த்தமா அவன் கிடைச்சிருக்கான். அதான் சிங்கப்பூர் போய் அவனை பார்க்கலான்னு இருக்க. ஆனா ஒரு விஷயமா, இதுக்கு மேலேயும் அவன் தப்பு பண்ணானா கண்டிப்பா நான் அவனை விட மாட்டேமா.
என் மகனே எனக்கு இல்லட்டாலும் பரவாயில்லம்மா. ஐயா வேணாயா, ஏன் அனாவசியமா பழசெல்லாம் நினைச்சுக்கிட்டு? தைரியமா போங்க, எல்லாம் நல்லபடியா நடக்க. கிளம்பு. சரி வரேங்க. என்ன கணக்கு போட்டிருக்க நீ? டேபிள்ஸ் தப்பு பாரு. கொடு. 4 into 4 16. கரெக்ட் பண்ணு. 4 into 4 16. நீலா, நீங்க படிங்க. லீலா உன்னதான் கூப்பிடுறேன், காதுல விழலையா? என்ன? இந்த புக்ல கணவன் மனைவி ஒற்றுமை பத்தி சில கேள்விகள் கேட்டிருக்காங்க. நீ உன்னோட சாய்ஸ் சொல்லு, நம்ம ஒற்றுமைக்கு எத்தனை பாயிண்ட்ஸ் கிடைக்குதுன்னு பாப்போம். இப்ப இது ரொம்ப முக்கியமா? ஏன் உன் லட்சணம் வெளியில தெரிஞ்சிடும் பயமா? இத பாருங்க, வீணை எதையாவது பேசி என்ன வம்பு கிழக்காதீங்க. போதுண்டா சாமி, உங்க சகாப்தமே வேண்டாம் தானே உட்கார்ந்துட்டு இருக்க. என்ன திமிரா? நான் பேசுறது உனக்கு அருவருப்பா இருக்கா? என்ன முறைக்கிற? இத பாருங்க, குழந்தைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். எதையாவது பேசி டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இதுங்க என்னமோ நாளைக்கு கலெக்டர் உத்தியோகத்துக்கு பரிச்சை எழுதுற மாதிரி. இவங்க ஏன் குழந்தைங்க? நீங்க இப்ப நக்கலா பேசுறது கூட ஒரு நாளைக்கு நடக்கும். பெருசா ஆயிட்டாலும் நான் தெரியாம தான் கேக்குறேன். வெளியாளுங்க வீட்டுக்கு வந்தா மட்டும் சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்கிய, எங்கிட்ட மட்டும் அந்த மாதிரி இருக்க மாட்டேங்கிற. என்ன ஒரு புருஷனா கூட நடத்த வேண்டாம், ஒரு வெளி ஆம்பளையாவது நடத்தலாம்ல. அடச்சி, மனுஷனா நீங்க? கட்டினவளையும் குடும்பத்தையும் சீரழிக்கிறது தான் ஆம்பளைத்தனம் நீங்க நினைச்சீங்கன்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? ஆம்பளைக்கான அடையாளம் என்னன்னு ஒரு துளி கூட தெரியாத உங்களை மனுஷ ஜென்மத்திலே சேர்க்க முடியாது. இதுல நீங்க ஆம்பளையா இல்லையாங்கிற பட்டிமன்றம் ரொம்ப தேவை. என்ன சொன்னீங்க? ஊர்ல ஆம்பளை எவன் வந்தாலும் சிரிச்சு சிரிச்சு பேசுறனா? ஆமா, அப்படித்தான். இனிமே ஒரு அடி என் பிள்ளைங்க மேல பட்டது அப்புறம் என்ன நடக்கணும் எனக்கு தெரியாது. வாங்கம்மா. அம்மா வலிக்குதுமா. ரொம்ப வலிக்குதா? அழுகாத. அம்மா அப்பாவை பார்த்தா பயமா இருக்கு. இது பரடச்செல்லாம் அம்மா நான் இருக்கல. பயப்படக்கூடாது. என்னம்மா பயப்படக்கூடாதுடா. அம்மா பயமா இருக்குமா? பயமா இருக்குமா? பயப்படக்கூடாதுடா. பயமா இருக்குமா? அம்மா பார்த்துப்ப உன்ன. பயப்படக்கூடாது. தூங்குடா. தூங்கு. என்ன அம்மா பயமா இருக்கு. தூங்குமா. தூங்கு. கண்ண முடிக்கும். பயமா இருக்குமா? செல்வம், எங்க வாடா. அம்மா பிளேன் ஏறி போகும்போது அப்படியே துடிச்சு போயிட்டேன்டா. என் உயிரே போன மாதிரி ஆயிடுச்சு. எல்லாரும் ஒரே வீட்டுல எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம். நீ, அம்மா, நிர்மலா, நான். அப்புறம் பாவநாசத்துல ஏதோ ஒரு காட்டுல இருந்தாங்க. இப்ப கடல் கடந்தே போயிட்டாங்க. இல்ல
அடிக்கடி எனக்கு அம்மாவை பார்க்கணும்னு தோணுமே. என்ன பண்றது? எப்படி பார்க்கறது? அண்ணே போதும், போய் படுங்க. இல்லடா, அம்மாவுக்கு வேற அடிக்கடி உடம்புக்கு முடியாம போயிடுமே. பக்கத்துல இருந்து கவனிக்க முடியாத, எப்படி போய் பார்க்கறது? இதெல்லாம் நினைக்கும் போது எனக்கு அழுகழுகையா வருதுடா. இது எல்லாத்துக்கும் காரணம் மனுஷனா மிருகமா? மனுஷனா இருக்கிறதுனால தான் இன்னும் விட்டு வைக்கிறேன். என்ன செல்வம், இது உங்களுக்கு தேவையா? அவரை பத்தி தான் உங்களுக்கு தெரியுமே, நீங்க பேசாம இருந்திருக்கலாமே. அதுக்காக கொஞ்சம் கூட மனுஷத்தன்மை இல்லாம போட்டு அடிக்கிறாரு. பாத்துக்கிட்டு சும்மா இருக்க சொல்றீங்களா? விட்டா அடிச்சு கொன்னு இருப்பாரு. இந்த அடி, உத, குடிக்கிறது இதெல்லாம் புதுசா இந்த வீட்ல தொடர்ந்து நடக்கிறது தானே. இப்ப நீங்க நடுவுல தலையிட்டதுனால என்ன ஆச்சு? நீங்க தானே அடி வாங்குனீங்க. அந்த மனுஷனுக்கு நான் ஒரு வடிகால். அவரோட கோபம், எரிச்சல், இயலாம இதெல்லாத்தையும் என்ன அடிச்சே தீத்துக்கிறாரு. நீங்க ஏன் நடுவுல பூந்து அடி வாங்குறீங்க? இல்ல, நீ எதுக்கு ஒரு அளவு இருக்கு? நீங்க என்ன மாடா? இல்ல அந்த ஆள் தான் வெறி பிடிச்ச மிருகமா? இல்ல என்ன உறவு இது? என்ன வாழ்க்கை? இதுக்கு பேர் குடும்பமா? என்ன செல்வம், நான் கேட்க வேண்டிய கேள்விய நீங்க கேக்குறீங்க. தப்பு அண்ணி. காட்டு மிராண்டி தரத்தை விட மோசமான பழக்கம் அது. ஆனா உன கை நீட்டுறது. இது பாருங்க, நீங்க எதிர்த்து நிக்காத வரைக்கும் இது சரியாகவே ஆகாது. எதுக்குறதுனா அவரை விட்டு போறதா? அவரை விட்டுட்டு போனா அதுக்கப்புறம் நட்ராஜ், சொல்லுங்க செல்வம். இப்ப அவர் உங்களை எவ்வளவு மோசமா அடிச்சாரு. அதுக்காக உங்களால அவரை விட்டுட்டு போக முடியுமா? அதே மாதிரி தான் எனக்கும். இந்த நிமிஷமே என்னால அவரை விட்டுட்டு போக முடியும், எதிர்க்கவும் முடியும். அதனால என்ன பிரயோஜனம் செல்வம்? குழந்தைன்னு ஒண்ணு பிறந்துருச்சு. எல்லாத்தையும் பார்க்க வேண்டி இருக்கு செல்வம். அவருக்கு எப்போவாது புத்தி வராதா, இல்ல என்ன புரிஞ்சுக்க மாட்டாராங்கிற ஒரு நம்பிக்கையில தான் காலத்தை ஓட்ட வேண்டி இருக்கு. ஷோப்னா, சித்ரா, சித்ரா, நான் கிளம்புறேன். பாய். பவானி, இவ்வளவு சீக்கிரம் எந்திரிச்சு எங்க போற? ஏர்போர்ட்டுக்கு. ஏர்போர்ட்டுக்கா? பவானி, என்ன பவானி, எங்க கிளம்பிட்ட? ஏர்போர்ட்டுக்கு. எதுக்கு ஏர்போர்ட்டுக்கு? என்னடி சொல்லாம கொள்ளாம அழகர் குளத்துக்கே போயிட போறியா? அதெல்லாம் இல்ல, இன்னைக்கு ஒருத்தர் வராரு, அவரை ரிசீவ் பண்றதுக்காக போயிட்டு இருக்கேன். என்னடி எங்க கிட்ட ஒண்ணும் சொல்ல? யார் வரா? ரமேஷ பத்தி அப்பாக்கு போன் பண்ணி சொல்லியிருந்தேன். விஷயம் தெரிஞ்சு ரமேஷோட அப்பா சிவசாமி வராரு, அவரை ரிசீவ் பண்றதுக்காக தான் போயிட்டு இருக்கேன். ரமேஷ் அப்பா வராரு, சரி. நீ எதுக்கு ஏர்போர்ட் போற? பாவம்பா, அவர் இந்த ஊருக்கு புதுசுல, அதான் கைட் பண்ணலாமேன்னு. நீ ஒரு வினோதமான கேரக்டரே. உன்னை புரிஞ்சுக்கவே முடியல. அந்த ஹோட்டல் ஓனர் பையனே வேண்டான்னு சொல்லிட்ட. ரமேஷ் ஒரு யூஸ்லெஸ். அவன் எப்படி போனா உனக்கு என்ன? ரமேஷ் அப்பா உதவி பண்ண நீ ஏன் இவ்வளவு முயற்சி எடுத்துக்கிற? அவன் குணமாகி வந்தா என்ன ஆகும் தெரியும்ல? அவன் உன்னை திருப்பி துரத்தி லவ் பண்ண போறான். இந்த மாதிரி சமயத்துல ஹெல்ப் பண்றதுதான் மனிதாபிமானம். ஒருவேளை அந்த ரமேஷ் குணமாயி வந்து என்ன டிஸ்டர்ப் பண்ணா, அப்ப நான் என்ன செய்யணுமோ செஞ்சுக்கிறேன். நீ ஒரு புரியாத புதிரா இருக்கடி. நீங்க என்ன வேணா சொல்லிக்கோங்க, நான் என் மனசாட்சி படுதான் நடந்துக்கிறேன். சரி, இப்ப எப்படி போற?
எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? நான் ஏர்போர்ட் வரைக்கும் போக வேண்டியிருக்கு. கொஞ்சம் கார் எடுத்துட்டு வர முடியுமா? அம்மா, என் பென்சில் பாக்ஸ காணோம். அங்கதான் எங்கேயாவது இருக்கும், போய் தேடி பரிச்சயா. அம்மா வேலையில இருக்கல்ல? அம்மா, எனக்கு இங்க டிராயிங் கிளாஸ் உண்டு. எடுத்துட்டு போலனா மிஸ் அடிப்பாங்க. சரி, மீனா கிட்ட போய் கேளு, அவ எடுத்து கொடுப்பா. அம்மா, காணோம். மீனா கிட்ட போய் கேளு, அவ எடுத்து கொடுப்பான்னு சொன்னல. அம்மா, நான் சொல்றது மீனாவை தான். அவளதான் காணோம். என்னது? மீனாவ? மீனா? 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 என்னம்மா இங்க நிக்கிற? மாமா, மீனாவை காணோம் மாமா. என்னது? மீனாவை காணுமா? என்னம்மா சொல்ற? நல்லா தேடி பாத்தியா? நல்லா தேடி பார்த்துட்டேன் மாமா. ராத்திரியில இருந்து அவ தூங்கல, ஒரே புலம்பிட்டு இருந்தா. நானும் காலையில இருந்து அவளை சரியா பாக்கல மாமா. எங்க போனேன்னு தெரியல மாமா. குடும்பமா நடத்துற குழந்தைங்க வீட்டுல இல்ல, அது கூட தெரியாம இருக்கா? இப்ப அழுது என்ன பிரயோஜனம்? ஏண்டா, சண்டை போடுறதுக்கு இதுவா நேரம்? அந்த பொண்ணு புள்ளைய காணணும் பதறிட்டு இருக்கு, இந்த நேரத்துல சண்டை போட்டுட்டு இருக்கிய. நீ பயப்படாதம்மா, இங்கதான் எங்கயாவது பக்கத்துல விளையாடிட்டு இருக்கோம். நாங்க போய் தேடி பார்த்துட்டு வரோம். ஏய் வாடா. மீனா, அம்மா, இனிமேல் மீனா வரவே மாட்டாளா? இல்லடா செல்லம், மீனா வந்துருவா. மீனா கடிச்சிருவாட, கடிச்சிடணும், கடிச்சிருவா. வாங்க. பவானி, அண்ணி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அத்தை, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். ஸ்ரீகவி எப்படி இருக்கா? அவளுக்கு என்ன, நல்லாதான் இருக்கா. நான் நல்லா டிராயிங் பண்ணுவேன். அப்படியா? என்ன படம் போட்டு தரியா? போட்டு தரேன். அத்தை, உடம்பு எப்படி இருக்கு? நல்லா இருக்கீங்களா? இருக்கேன். வயசாகுதல்ல, ஏதோ இருக்கேன். பவானி,
இப்ப நானும் சிங்கப்பூர் வாசி தெரியுமா? எனக்கு இங்க இருக்கிற ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ல வேலை கிடைச்சிருக்கு. அப்படியா? உங்களுக்கு இங்க எப்படி வேலை கிடைச்சது? அப்ளை பண்ணிருந்தீங்களா? இல்ல பவானி, அங்க என்னோட ஒர்க்கோட சின்சியாரிட்டி பார்த்துட்டு இங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காங்க. வெரி கிரேட் அனி. இது நிஜமாவே ரொம்ப பெரிய விஷயம். இதுல என்ன இருக்கு பவானி? என்னோட ஜாப நான் முழு ஈடுபாடோட செய்றேன், அவ்வளவுதான். நீங்க ரொம்ப தன்னடக்கத்தோட பேசுறீங்க. ஹாய் பவானி. ஹாய். How are you? ஃபைன். யாருமா அவரு? தெரிஞ்சவர் தான். நான் வேலை பார்க்குற காலேஜ்க்கு அடிக்கடி வருவாரு. அனி, நீங்க எதை பத்தி கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன். புது ஊரு புது நாடா இருக்கேன்னு கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். அதான் தெரியுது. அனி, இவர் பேரு ஹர்ஷா, என் கூட வேலை பாக்குறாரு. வணக்கம். வணக்கங்க. வணக்கம். ஏண்டி நிர்மலா, இவன் ஏண்டி இப்படி இருக்கிறான்? இவன் தலையும் முடியும் மண்டையும் அந்த பயல பாக்குறதுக்கு கொஞ்சமா லட்சணமா இருக்கானே. ஏண்டி, அந்த தரகர் மக இருந்த இருப்புக்கு இங்க சிங்கப்பூர்ல வந்து இந்த மாதிரி பயல்களோட சுத்திட்டு திரியறா? காலம் கெட்டு கிடக்குடி.